Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த கிராமத்துல எந்த குறை நிறைகளை கேட்டதில்ல. என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. தேவானந்தம் அவர்களினால் போஸ்டியை உருவாக்கி இங்கே கட்சியை கபரகமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் மீது முதல்வர் அவர்களும் கட்சி தலைவர் அவர்களும் நடவடிக்கை எடுக்குமாறு தர்மபுரி மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் மற்றும் அவரது உதவியாளர் தேவ் ஆனந்த் ஆகியோர் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் வகையில் பதிவுகள் இடப்பட்டதாக கூறி திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனால் விசாரணைக்காக திமுக நிர்வாகிகள் அலுவலகத்தில் கூடியதால் மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரி மாவட்ட திமுகவினரிடையே உட்கட்சி பூசல் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கும் MRK பன்னீர்செல்வம் இதுவரை எந்த ஒரு வளர்ச்சி திட்ட பணிகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்திக்காமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் மாவட்டத்தில் திமுகவினரிடையே உட்கட்சி மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் விளைவாக திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் அமைச்சருக்கு எதிராக தொடர்ந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இதனால் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. குறிப்பாக ஊழலுக்கு கடலூர் பன்னீர், கமிஷனுக்கு அமைச்சரின் உதவியாளர் தேவானந்த், வசூலுக்கு கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் கௌதம் என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு திமுக நிர்வாகிகள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இதையடுத்து அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திமுக சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் கிழக்கு மாவட்ட விவசாய பிரிவு துணை அமைப்பாளர் துரைராஜ், கிழக்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் பூம்புகார் சின்னசாமி, விவசாய அணி துணை அமைப்பாளர் எவரெஸ்ட் மாதையன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளை விசாரணைக்கு அழைத்திருந்தார் காவல் கண்காணிப்பாளர். இதனால் தர்மபுரி மாவட்ட திமுகவினரிடையே பெரும் பரபரப்பு உருவாகியுள்ளது. மாவட்ட பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்ற MRK பன்னீர்செல்வம் மாவட்ட வளர்ச்சிக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், மாறாக அவரது பதவியேற்புக்கு பிறகு திமுகவினரிடையே கருத்து வேறுபாடு தோன்றி அது உட்கட்சி பூசலாக உருவெடுத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் அமைச்சரின் உதவியாளர் தேவானந்த் கட்சி நிர்வாகிகளை மதிக்கவில்லை எனவும், இவர்களை மாவட்டத்திலிருந்து நீக்க வேண்டுமெனவும் திமுக நிர்வாகிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தங்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். என் பெயர் SK துரைசாமி. திமுகவில் மாவட்ட விவசாய தொழிலாளர் துணை அமைப்பாளராக இருக்கிறேன். நேற்று நமது SP அலுவலகத்தில் இருந்து உன் ஃபேஸ்புக்கிலே தவறான பதிவுகளை போடுகிறாய், உன்னை விசாரிக்க வேண்டும் வாருங்கள் என்று கூறினார்கள். நான் இன்ஸ்பெக்டர் அவர்கள், நான் எங்கள் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் MRK அவர்களையும், நிழல் அமைச்சர் தருமபுரி மாவட்டத்தின் நிழல் மாவட்ட செயலாளர் ஐபேக் தேவானந்தம் அவர்களையும் இந்த மாவட்டத்தில் நீங்கள் வர வேண்டாம், இங்கே கட்சிக்காரர்களை நீங்கள் நிலைகுலை வைத்திருக்கிறீர்கள் என்ற பதிவுகளை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று அதிகாரிகளிடத்திலே கூறினேன். எதுவாக இருந்தாலும் நாளை 11 மணிக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் வந்திருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் அமைச்சரும் தேவானந்தமும் இந்த பொறுப்பு அமைச்சர் வேற ஆள் வரணும், நீங்கள் 4 ஆண்டு காலமாக இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இருப்பவர்களுக்கும் எதுவும் செய்யவில்லை என்ற நோக்கத்தில் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலும் எங்கள் ஃபேஸ்புக் குரூப்புகளிலும் நிறைய பேர் 5000 பேருக்கு மேலே பதிவுகளை நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். இது எங்கள் தலைமை எங்களை விசாரிக்க அழைத்தால் நாங்கள் அவரிடம் விளக்கம் தருகிறோம். அவள் காவல்துறைகளை வைத்து எங்களை அடக்க நினைக்கிறார்கள். இது அடங்காது அடங்காது அடங்காது. எந்த கிராமத்துக்கும் வந்ததில்லை, எந்த கிராமத்திலும் எந்த குறை நிறைகளை கேட்டதில்லை, எந்த கிராமத்துக்கும் வரல, எந்த கிராமத்தில் குறை நிறைகளை கேட்கவில்லை. நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு நிறைய விளக்க சொல்றேன். என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நான் உங்களிடம் பேசுகிறேன். 100% அமைச்சர் அவர்களும் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அவர்களும் தேவானந்த அவர்களும் இந்த மாவட்டத்தில் வேண்டாம். அனைத்து போஸ்டிங்கும் காரணம் அமைச்சரின் PA-வாக நிழல் அமைச்சராக நிழல் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவானந்தம் அவர்களினால் போஸ்டியை உருவாக்கி இங்கே கட்சியை கபரகமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் மீது முதல்வர் அவர்களும் கட்சி தலைவர் அவர்களும் நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.